அறிவோம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயம் பார்க்குறோம். இப்போது உத்தவர் கேட்குறார், அதாவது மோட்சத்தை அடைவதற்காக பல்வேறு வழிகளை சொல்கின்றார்களே, அந்த வழிகள் எல்லாம் முக்கியமானவையா, இல்லை ஏதாவது ஒரு வழி மட்டும் முக்கியமாகதா, ஏக முக்கியதா, இல்லை ஒரு வழி மட்டும் முக்கியமானதாக இருக்கின்றதா? பக்தி யோகம், அதாவது பக்தி யோகம் எதையும் சார்ந்திராமல் சுதந்திரமானது என்று நீங்கள் கூறினீர்களே, பக்தி யோகத்தின் மூலமாக எல்லா பற்றுக்களும் மறைந்து போகின்றதா? அந்த மனம் தங்களிடமே ஈடுபட்டு அவ்விதமே ஆகிவிடுகிறது என்று சொன்னீர்களே. நிரஸ்ய சர்வதா சங்கம்யேன தொய்யா விஷயன் மனஹா என்று சொல்ல ஸ்ரீ பகவான் சொல்ற, ஸ்ரீ பகவான் வாச்ச காலேன நஷ்டா பிரளயவாணியம் வேத சங்கீதா மயா ஹாதோ பிரம்மனே புரோக்தா தர்மோ யஸ்யம் மதாத்மக. நீண்ட நெடுகாலமாக மறை ஞானமாக பிரளய காலத்திலே அழிந்தால் போல ஆகும் நேரத்திலே சிருஷ்டி தொழில் திருப்பியும் தொடங்கப்பட்டது. பகவான் தானே இதை பண்ணார் இல்லையா? அது பாகவத தர்மத்தை கொண்ட வேதம் என்னால் பிரம்மனுக்கு கொடுக்கப்பட்டது. புரோக்தா தர்மோ யஸ்யாம் மதாத்மக தேன புரோக்தாச்ச புத்திராய மனவே பூர்வஜாயசா. அது மூத்த புதல்வனான மனுவுக்கு பிரம்மாவினால் கூறப்பட்டது. ததோ பிருக்வாதயோ அக்ருகுநாத் சப்த பிரம்ம மகர்ஷய. அது 7 பிரம்ம ரிஷிகள் பின்னர் அதை தெரிந்து கொண்டார்கள். அந்த மகரிஷிகளோட புதல்வர்கள் தேவர்கள், தானவர்கள், குஹியர், மனிதர், சித்தர், கந்தவர்கள், வித்யார்கள், சாரணர்கள், கிந்தேவர்கள், கிண்ணறர்கள், நாகர்கள், அரக்கர்கள், கிம்புருஷர்கள், சாத்விக ராஜச தாமச குணங்களால் உண்டானவர்கள் வேதத்தை பிரம்ம ரிஷியினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். எவ்வளோ பெரிய லிஸ்ட் பாருங்க. அப்போ அவரவர்களுக்கு இயல்பு அறிவு ஆகியவற்றின் வேறுபாடு காரணமாக பல கொள்கைகள் தோன்றின. அவரவர்களுடைய இயல்புக்கு ஏற்றாற் போல அழகான யுக்திவாதங்கள் பெருக தொடங்கின. இவ்வாறு வேறுபாட்டினால புத்தி வேறுபாடு ஏற்படுகின்றது. சிலர் பரம்பரையாக அந்த வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்கின்றனர். சிலர் பாஷண்ட மதம், அதாவது நாஸ்திகத்தை பின்பற்றுகின்றார்கள். உத்தவரே, எல்லோருடைய மனமும் என்னுடைய மாயில்தான் மயங்கி எந்த கர்மாவில் மனம் பற்றி கொள்கிறதோ அதே மோட்ச சாதனமாக கூறத் தொடங்கினார்கள். இப்போ சிலர் நித்திய நைமித்திக கர்மா மோட்ச சாதனம் என்று சொல்ல, சிலர் புகழ்தான் ஆன்ம விடுதலைக்கு வழின்றார், சிலர் காமம் சத்தியம் போல நடக்கும்ங்கிறார், சிலர் தன்னலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தியாகம் செய்வது மோட்ச சாதனம் என்கின்றார்கள். கேச்சித் யஜ்ஞ தபோதானம் விரதானி நியமானியமான, சிலர் கர்மயோகிகள் வேள்வி தானம் விரதம் நியமம் யமம்ங்கிறத அதுதான் ஆன்ம லாபத்துக்கு காரணம்ங்கிறாங்க. இவ்வளவு அழகா பகவான் சொல்லிகிட்டே வர, அதாவது ஒருவரும் அவரவர்கள் இந்த பெர்செப்ஷன் இல்லையா, அவரவர்களுடைய புரிந்து கொள்கின்ற தன்மை அவர்கள் எப்படி அதை கிரகித்து கொண்டார்கள் என்பதற்கு ஏற்றாற் போல இந்த உலக சுகங்களுக்கு ஆரம்பமும் உண்டு, ஆத்தியந்தவந்த ஏவைஷாம் லோகா கர்ம விநிமிதா, அந்தமும் உண்டு. அங்கு கிடைக்கின்ற சுகம் எல்லாம் மிகவும் சொல்பமானது, அல்பமானது அப்படிங்கிறார். அடுத்து சொல்றார், என்னிடத்திலே மனதை கொடுத்து வேறு எதிலும் ஒரு நாட்டம் இல்லாமல் என்னே ரமித்து கொண்டிருப்பவர்கள் பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும். எந்த விருப்பம் இல்லாமல் தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கியவன், சாந்தமும் சமபுத்தியும் உள்ளவன், என்னிடத்திலேயே மனதை நிலைநிறுத்த நிறைவோடு இருப்பவன் எவனோ அவனுக்கு எப்பொழுதுமே சுகம்தான், எங்கு போனாலும் சுகம்தான். என்னிடத்துல சித்தத்தை கொடுத்து விட்டான், பிரம்ம பதவியோ சொர்லோக பதவியோ பூமண்டல ராஜவாகனம் என்றோ ரசாதளத்தினோட தலைவனாகம் என்றோ அவன் விரும்பவே மாட்டான். ஏன் யோக சித்திகளும் மோட்சத்தையே கூட விரும்ப மாட்டான். சொல்றார் பகவான், என்ன தவிர வேற ஏத்திலும் அவனுக்கு விருப்பம் இருக்காது. மையர்பிதாத்மே ஆத்ம இச்சதி மத் வினான்யத்து. உத்தவரே, உங்களிடத்துல நான் அன்பு வைத்திருக்கேனே, அத்தனை அன்பு
பிரம்மாவினிடத்திலோ பரமேஸ்வரனிடத்திலோ சங்கர்ஷனிடத்திலோ லக்ஷ்மிதரிடத்திலோ ஏன் என்னுடைய ஆத்மாவிலேயோ வைக்கவில்லை. எவ்வளவு அருமையான ஸ்லோகம் தெரியுமா? 15வது ஸ்லோகம்னா ததாமே பிரியதம ஆத்மயோனிர் ந சங்கரஹ நச்ச சங்கர்ஷனோ ந ஸ்ரீர் நைவ ஆத்மாச்ச யாதா பவான்னு. எத்துணை பேரு பெற்றவர் இந்த உத்தவர் இல்லையா? சாக்ஷாத் பரபிரம்மம் சொல்றது, யார்கிட்டையும் இத்தனை நான் பிரீத்தியா இருக்கல, உங்ககிட்ட பிரீத்தியா இருக்க வர மாதிரி அப்படிங்கிறார். அப்போ இந்த புலன் நுகர்வதையிலிருந்து விரும்பாதவன், உலகை பற்றி அழிப்பவன், மன அமைதியை பெற்றவன், எந்த ஒரு உயிரினிடத்திலும் பகைமை இல்லாதவன், எல்லாம் வாசுதேவன் தான் என்று நித்திய நிரந்தரமாக நம்புபவன், சமமாக பார்ப்பவன், அப்படிப்பட்டவனுடைய பாத தூளினாலே எனக்குள்ள இருக்க அண்டங்கள் அதெல்லாம் புனிதமடைய வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். எப்போதும் அவரை பின்தொடர்ந்து செல்கின்றேன், பாகவதோத்தமனை பின்தொடர்ந்து பகவான் செல்கின்றார் என்று சொல்கின்றார். வேற எந்த பொருளிடத்திலும் விருப்பம் இல்லாமல் என்னிடத்திலேயே மனதை கொடுத்து மன அமைதி பெற்றவர்கள், எல்லா உயிர் பிராணிகளிடத்திலும் அன்பு கொண்டவர்கள், காமங்களால் மாசுபடாத புத்தியை கொண்டவர்கள் என்னுடைய பக்தர்கள். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இந்திரியங்களை வெற்றி கொள்ள முடியவில்லை என்றால் அதில் ஈடுபட்டாலும் சுகம் கிடைக்காது. என்னுடைய பக்தியில் அவனுடைய போக இச்சையெல்லாம் விலகி போய்விடும். அப்போ உத்தவா, பெரிய ஒரு அக்னி விறகு கட்டைகளை சாம்பலாக்கி விடுவதை பார்த்துட்டு என்கிட்ட இருக்க பக்தி பாவ குவியல் எல்லாத்தையும் போசிக்கிடுமா என்று ஒரு கேள்வி வருகின்றதே. உத்தவரே, யோகம், சாங்கியம், தர்மானுஷ்டானம், வேத தியானம், தபசு, தியாகம் எல்லாம் இதெல்லாம் என்னிடத்துல பக்தி செலுத்துவதனால கிடைக்கும் சௌக்கியங்கள். இது நம்பிக்கையோடு கூடிய பக்தியினாலே மட்டும் என்னை அடைய முடியும். அதாவது ஆத்மாவுக்கு ஆத்மாவாக இருப்பவன் யாரு இல்லையா? பிறப்பினாலே சண்டாளனாகவோ இல்லை பெண்ணாகவோ, அதாவது இதெல்லாம் அவர்களுக்கு தவிர்க்கப்பட்ட காலகட்டத்தில் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் ரொம்பவுமே என்னிடத்துல உறுதியான பக்தி கொண்டிருந்தால், அது சண்டாளனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவன் புனிதப்பட்டு விடுகின்றான். பக்தியாக மேகையா கிராஹ்யா ஸ்ரத்தையா ஆத்மா பிரியா சதாம் பக்தி புனாதி மன்னிஷ்டா ஸ்வபாகானவி சம்பவாத். தர்ம சத்ய தயோபேதோ வித்யாவா தபசான்வித மத்பக்தியா ஆத்மானம் ந சம்யக் பிரபுனாதி ஹி. அதாவது தர்மானுஷ்டானம், தவத்தோடு நல்ல கல்வியோடு என்னிடத்திலே பக்தி அற்றவனாக இருந்தால் அவனை அந்த தர்மம் பரிசுத்தப்படுத்தாது. மத் பக்தியா வேதமாத்மானம் ந சம்யக்க. நான் என்கின்ற பாவம் வந்துருத்துனா ஒன்றுமே பண்ண முடியாது. பக்தியோடு இருப்பவன் அவனுடைய அந்த அந்த அடைமொழி, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப அழகாக சொல்ல. கதம் வினா ரோமஹர்ஷம் திரவத்தா சேத சாவிதா. என்னுடைய கர்ண கீதா ரசாமிரதத்தை அறிந்து கொண்டு இருப்பவனுடைய அந்த கூஸ்பம்ஸ் வருதுன்னு சொல்லுவா இல்லையா, புல்லரிக்கிறது, அந்த புல்லரிப்பது, வினா ஆனந்த அஸ்ருகலையா, ஆனந்த கண்ணீர், இதெல்லாம் ஏற்படாத வரைக்கும் அந்த அந்த மனிதனுடைய அந்த கரணம் தூய்மை அடையவில்லை என்று அர்த்தம். அடுத்து அவனுடைய அந்த ஸ்டெப்ஸ் என்ன சொல்றான்னா, சொல்ல முடியாது, அதுலேயே கத்கதாத்திரம் ஆயிடும், கிச்சு கிச்சுன்னு ஆயிடும்னு சொல்லுவாள். சொல்ல தடுமாற்றமே வந்துடும். அப்புறம் மனம் அப்படியே
உருக ஆரம்பிச்சிடும் வெண்ணெயை போல். சில நேரத்தில் அழுவான், சில நேரத்தில் சிரிப்பான், சில நேரத்தில் வெக்கத்தை விட்டு புறத்த கோட்டில் பாடுவான், ஆடுவான், உலகத்தையே புனிதப்படுத்திடுவான். நெருப்பில் போட்ட தங்கத்தை போல எல்லாம் அழுக்கெல்லாம் போய் ரொம்ப அழகாக என்னிடத்துல பக்தியை செலுத்துவதனாலேயே அவனுடைய கர்ம வாசனையிலிருந்து அவன் விடுபடுகின்றான் என்று சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் 26ல், விசேஷமான சக்தி வாய்ந்த மையை கண்களில் தீட்டிக்கொண்டால் கண்களுக்கு மாசெல்லாம் நீங்களும் சொல்லுவா. அதை போல என்னுடைய புண்ணிய கதைகள் கேட்பதனாலும் சொல்வதனாலும் ஸ்ரத்தையோடு கேட்பதனாலும் மாசுகள் நீங்கி நுண்மையான ஆத்மாவையும் உண்மையான விசேஷமான சக்தி வாய்ந்த மைய கண்களை தீட்டிண்டா கண்களில் இருக்க மாசு நீங்கிடும். ரொம்ப ரொம்ப கண்ணை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டிய சின்ன நுட்பமான விஷயங்கள்லாம் கூட பார்வையில் பட்டுடும். அது மாதிரி என்னுடைய புண்ணிய கதைகளை கேட்பதனாலும் சொல்வதனாலும் சித்தத்தில் இருக்கின்ற மாசுகள் நீங்கி ஆத்மா அப்படியே சுத்தமாயிடுறது. அங்கே சக்ஷுர் எதைவா அஞ்சன சம்பிரயுக்தம் யதா யதாத்மா பரிமிருஜ்யதேசோ மத்புண்ணிய காதா சவனாபிதாதைஹி ததா ததா பஷ்யதி வஸ்து சூக்ஷ்மம் சக்ஷுர் எதைவாஞ்சன சம்பிரயுக்தம். இப்போ இந்த போக பொருளையே நினச்சிட்டு இருந்தால் அதில் போய் மனசு ஒட்டிக்கும், அவ்வளோதான். விஷயான் தியாயத சித்தம் விஷயேஷோ விஷஞ்சதே மாமனுஸ்மரத சித்தம் மையேவ பிரவீரிது. என்னையே நினைத்து கொண்டு இருந்தால் அது என்னிடத்திலேயே அந்த சித்தம் லயித்து விடுகின்றது. அப்போது கனவுல பார்ப்பதெல்லாம் மெய்ய அல்ல என்று சொல்வதை போல பொய்யான வஸ்துக்களை பார்த்து அதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதை விட்டு என்னை பற்றி சிந்திக்க வேண்டும். மத்பாவ பாவிதம் என்று சொல்கின்றார் 28வது ஸ்லோகத்தில். ஆத்ம சாதனை செய்பவன் என்ன, பெண்ணாசை கொண்டவர்கள் அவர்களுடைய உறவை எல்லாம் நம்ம விலக்கி விட வேண்டும். ஏனென்றால் இந்த ரெண்டுத்துலையுமே துயரம் பந்தம் எல்லாம் ஏற்படும். ஆனால் அந்த அளவுக்கு மற்ற விஷயங்கள்ல ஏற்படுவதில்லை. எனவே குஹஜன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாரம். குஹஜன விவத்சியாமி விஜனின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஜனமில்லாத இடத்துல போய் உட்காந்துன்னுட்டு குருவாயிரப்பா கிருஷ்ணா கேசவா நாராயணான்னு சொல்லணும்னு நாராயண பட்டத்திரி சொன்னாரே, அதை போல அது இங்கேருந்து தான் வந்திருக்கு அவருக்கு. அது இங்கே சொல்கிறார், பகவான் சொல்லியிருக்கார், மக்கள் கூட்டம் இல்லாமல் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டே நீ தியானிக்க வேண்டும். என்னென்னா அச்சம் இல்லாமல், அதாவது அச்சம் கொண்ட இடம்னா எப்படி ஒரு நோபடி வில் பி தேர், ரொம்ப ஆல் அலோனாக ஒரு இடத்துல இருந்தால் என்ன ஆகும்னா இந்த அரசல் புரசல்லாம் காதில் விழாது. அதுதான் அங்கே விஷயம். உத்தவ வாச்ச யதா துவாமரவிந்தாட்ச யாதிருஷம் வா யதாத்மகம் தியாயேன் முமுக்ஷூரே தன்மே தியானம் தொம் வக்தும் அர்ஹசி. அரவிந்தாக்ஷா அப்படின்னு கூப்பிட்டு உத்தவர் கேட்கிறார், மோட்சத்தை அடைய விரும்பியவன் என்ன தியானம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அதுக்கு ஸ்ரீ பகவான் சொல்றார், சம ஆசன ஆசீனக சமகாயோ யதா சுகம் ஹஸ்தா உத்சங்க ஆதாய நாசாகிர கிருதேக்ஷனக. இப்படி பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி இங்கே நம்ம தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கோம்னா ஒரு பெரிய உயரமாக இருக்கிற இடத்துலோ இல்லை ரொம்ப குட்டியாக கீழே இருக்கிற இடத்துலோ இல்லாமல் அழகாக நீண்டு நிவர்ந்து உட்கார்ந்து கொண்டு வளைச்சண்டெலாம் உட்காராமல் மூச்சை இழுத்து விட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது பூரகம் கும்பகம் ரேச்சகம்னு சொல்லுவோம். மூச்சை நல்லா உள்ளே இழுக்கிறது, அதுக்கப்புறம் கும்பகம் அப்படியே அதை ரிட்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வெளியே விடுதல். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் பிராணாயாமில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது இவர் சொல்கிறார், நல்ல மனசை சுத்தப்படுத்தி கொண்டு அந்த சுவாசபாசெல்லாம் சுத்தப்படுத்தின்று அந்த ஹிருதய கமலத்தில் பாருங்கோ, அந்த தாமரை தண்டினுடைய நூல் போல நுட்பமாக இருக்கிறது. அந்த அந்த அப்படியே
ஓங்காரத்தை சிந்தித்து கொண்டு பிராணத்தின் மூலமாக அதை அப்படியே மேலே எழுப்பி ஒரு பெரிய மணியின் சப்தம் கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும். இந்த நாதம் அருந்து போகாமல் இருக்க வேண்டும். இவ்விதமாக ஓங்காரத்தோடு கூடிய பிராணாயாமம் என்ன பண்ணோம்னா நாள்தோறும் 3 காலங்களில் 10 முறை பயிற்சி செய்தால் 1 மாதத்துக்குள்ளே அவன் சுவாசத்தை வெற்றி கொள்ளுவான். அப்புறம் சரீரத்துக்குள்ள இதே தாமரை மேலே தண்டும் கீழே ஒட்டுமாக இருப்பதாகவும் அதை 8 தளங்கள் மேல் நோக்கி 8 தளங்கள் மேல் நோக்கி மலர்ந்திருப்பதாகவும் நடுவில் ஒரு காய் இருப்பதாகவும் பாவித்து கொள்ள வேண்டும். இதை சரீரத்துக்குள்ள இருக்கிற ஹிருதய தாமரை அந்த 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 இடத்துல சூரிய சந்திர அக்னிகள் ஒன்று போல் ஒன்று இருப்பதாக போல கருதி கொண்டு அக்னி நடுவிலே தியானமங்கலமான என்னுடைய ரூபத்தை சிந்திக்க வேண்டும். சமம் பிரசாந்தம் சுமுகம் தீர்க்க சதுர்புஜம் சுச்சாரு சுந்தர கிரீவம் சுகபோலம் சுச்சிஸ்மிதம். அழகாக 4 அம்சங்களோடு சென்றார் இல்லையா, அதை அவர் சொல்கிறார். சங்கு சக்கர கதாபாணியாக நின்றாரே அவருடைய ரூபத்தை இங்கே பகவான் சொல்கிறார். சமம் பிரசாந்தம், சுமுகம், அழகான முகம், பிரசாந்தமான முகம், ரொம்பவும் அமைதியான ஒரு அந்த அழகான முகம், அதில் நல்ல நீண்டு நெடித்து வளர்ந்த 4 திருக்கரங்கள். அது ரொம்ப அழகாக வக்ஷஸ்தலத்தை கழுத்தில் கண்ணன், கழுத்திலே கழுத்து பாகம், சங்கு போன்ற கழுத்து பாகம், அழகான கன்னங்கள், மனம் கவருகின்ற புன்னகை, 2 செவிகளும் அழகாக பளிச்சு என்று ஒளி வீசும் மகர குண்டலம், மஞ்சள் பட்டாடை, மாரிக்கால மேகவர்ணம் போல அழகான மாரிக்கால மேகவர்ணத்து போல அழகான ஸ்வரூபன். அதிலே மார்பிலே ஸ்ரீவத்சமும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியும் கூடிக்கொண்டு இருக்கின்றார்கள். சங்க சக்கர கதா பத்மத்தை பற்றி சொன்னோம். நம்ம அந்த அலங்காரத்திலே அவர் அழகாக நின்று கொண்டிருப்பதை பகவானே இங்கே சொல்லுகின்றார். அவருடைய பாதத்தில் இருந்த சதங்கை, கழுத்திலே தொங்கிக் கொண்டிருந்த கௌசுபமணி, கிரீடம், கங்கணம், அரைஞான், தோள்வளை, இப்படியாக எல்லாவித அழகான ஆடை ஆபரணங்களோடு பகவான் அங்கே காட்சி தருகின்றாரே, அதை உத்தவரிடத்திலே ஸ்மரணம் செய்து கொள்ள வேண்டும், தியானம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த புலன்களை நுகர்ச்சி பொருட்களிலிருந்து இழுத்து புத்திங்கிற சாரதியோடு மனதை என்னிடத்திலே செலுத்த வேண்டாம். இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா மனசா ஆக்ருஷ்ய தன்மனः புத்தயா சனாதினா தீரः பிரணயேன்மயி சர்வதः தத் சர்வக்ய அவகம் சித்தமா கிருஷ்யைகத்திர தாஜரயேத் நான்யானி சித்தையேத் பூயः சுஸ்மிதம் பாவயேன் முகம் தத் சர்வ வியாபகம் சிந்தமா கிருஷ்யைகத்திர தாரயேத். இப்படி வடிவத்தை தியானம் செய்து கொண்டு மனதை இழுத்து ஒரு இடத்திலே நிலைப்படுத்தி எல்லா அங்கங்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. மந்தஹாசத்தோடு சேர்ந்த அந்த முகத்தில் கொண்டு வந்து செலுத்தணும். அதாவது இது எப்படின்னா, முதல்ல மேலேந்து கீழே வரைக்கும் அழகாக பகவானுடைய அந்த அழகை அப்படியே ரசித்து ஒரு கட்டத்தில் எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டாம். அந்த முகத்திலேயே அப்படியே அழகான அந்த ஸ்மிதம், அதுலேயே அப்படியே பார்வையை செலுத்திகிட்டே இருந்தேன்னா அந்த தாமரை போன்ற என்னுடைய முகத்தில் சித்தம் நிலை பெற்று விட்டதுன்னா அதை இழுத்து அப்படியே ஆகாசத்தில் செலுத்தணும். அதனையும் விட்டு என் மேலே நிலை நிறுத்தி வேற எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்க வேண்டும். இது அழகா பகவானே சொல்லி கொடுக்குறார். தத்ர லப்த பதம் சித்தம் ஆக்ருஷ்ய வியோம்னி தாரயேத்து தச்ச தியக்த்வா மதாரோஹோ ந கிஞ்சிதப்பி சிந்தையத்து. வேற எதை பற்றியும் யோசிப்பதுக்கு வேண்டாம். இப்படி மனம் ஒன்றி போன உடனே அழகான ஒரு ஒளி
ஒளி இன்னொரு ஒளியோடு சேர்ற மாதிரி இரண்டும் ஒன்றி போய்விடுவதை பரமாத்மா ஜீவாத்மாவோடு சேர்ந்திருக்கின்ற அந்த நிலை. அப்போது மனம் ஒன்றி அந்த ஒளியோடு இன்னொரு ஒளி சேர்வதை போல பகவானிடத்துல ஒன்றி பகவானையே அனுபவிக்கின்றான் மனிதன் என்று சொல்லி, இப்படி தீவிரமான தியான யோகத்தினால மனதை பிணைத்து கொள்கின்ற யோகிக்கு பொருள் ஞானம், இந்த சடங்குகள் பரப்பல என்ற எண்ணமெல்லாம் குறைந்து கொண்டே போகின்றது. எல்லாவற்றிலும் பரபிரம்மே இருக்கின்றார், எல்லாம் அவருடைய சொரூபமே என்ற அந்த நிலை தெரிகின்றது. அதாவது எங்கு நோக்கினும் ஈஷாவாசியம் இதம் சர்வங்கிற அந்த தத்துவ ஞானம் ஏற்பட்டு விடுகின்றது. அதுதான் மோட்சம். அதனாலேயே அவருக்கு மோட்சம் கிடைத்து விடுகின்றது என்று சொல்லி 14வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. अथ 14. उद्धव उवाच वदन्ति कृष्णश्रेयांसि बहूनि ब्रह्मवादिनः तेषां विकल्पप्राधान्यम् उताहो एकमुख्यता भवतोदाहृतस्वामिन् भक्तियोगो नपेक्षितः निरस्य सर्वतः सङ्गं येन त्वय्या विषेन्मनः. श्रीभगवानुवाच कालेन नष्टा प्रलये वाणीयं वेदसंहिता मयादौ ब्रह्मणे प्रोक्ता धर्मो यस्यां मदात्मकः तेन प्रोक्ता च पुत्राय मनवे पूर्वजाय सा ततो भृग्वादयो गृह्णन् सप्त ब्रह्ममहर्षयः तेभ्यः पितृभ्यस्तत्पुत्रा देवदानवगुह्यकाः मनुष्याः सिद्धगन्धर्वाः सविद्याधरचारणाः किं देवाः किन्नरा नागा रक्षः किं पुरुषादयः बहव्यस्तेषां प्रकृतयो रजः सत्त्वतमो भुवः याभिर्भूतानि विद्यन्ते भूतानां मतयस्तथा यथा प्रकृति सर्वेषां चित्रावाचः स्रवन्ति एवं प्रकृति वैचित्र्यात् भिद्यन्ते मतयो नृणां पारम्पर्येण केषाञ्चित् पाखण्डमतयो परे मन्माया मोहितधियः पुरुषाः पुरुषर्षभ श्रेयो वदन्त्यनेकान्तं यथा कर्म यथा रुचि धर्ममेके यशस्यान्ये कामं सत्यं तमं शमम् अन्ये वदन्ति स्वार्थं वा ऐश्वर्यं त्यागभोजनम् केचिद्यज्ञतपोदानं व्रतानि नियमान्यमान् आद्यन्तवन्त एवैषां लोकाः कर्मविनिर्मिताः दुःखोदर्गास्तमोनिष्ठाः क्षुत्रानन्ताशुचार्पिताः मय्यर्पितात्मनः सभ्य निरपेक्षस्य सर्वतः मयात्मना सुखं यत् कुतः स्यात् विषयात्मनाम् अकिञ्चनस्य दान्तस्य शान्तस्य समचेतसः मया सन्तुष्टमनसः सर्वाः सुखमया दिशः न पारमेष्ट्यं न महेन्द्रधिष्ण्यं न सार्वभौमं न रसाधिपत्यं न योगसिद्धिर्भुनर्भवं वा मय्यर्पितात्मेच्छति मद्विनान्यत् न तथा मे प्रियतम आत्मयोनिर्न शङ्करः न च सङ्कर्षणो न श्रीः नैवात्मा च यथा भवान् निरपेक्षं मुनिं शान्तं निर्वैरं समदर्शनम् अनुव्रजाम्यहं नित्यं भूयेयेत्यङ्घ्रिरेणुभिः निष्किञ्चना मय्यनुरक्तचेतसः शान्त महान्तोऽखिल जीववत्सलाः कामैर्नालब्धधियो जुषन्ति यत् तन्नैरपेक्ष्यं न विदुः सुखं मम वाद्यमानोऽपि मद्भक्तो विषयैरजितेन्द्रियः प्रायः प्रकल्पया भक्त्या विषयैर्नाभिभूयते यथाग्निः सुसंवृत्तार्चिः करोत्येधांसि
भस्मसात् तथा मद्विषया भक्तिः उद्धवैनां श्रीकृष्णशः न साधयति मां योगो न साङ्ख्यं धर्म उद्धव न स्वाध्यायस्तपस्यागो यथा भक्तिर्ममोर्जिता भक्त्याकमेकया ग्राह्य श्रद्धयात्मा प्रियः सतां भक्तिः पुनातिमन्निष्ठा स्वपाकानपि सम्भवात् धर्मः सत्यतयोपेतो विद्या वा तपसान्विता मद्भक्त्यापेतमात्मानं न सम्यक् प्रभुनाति कथं विनारो महर्षं द्रवता चेतसा विनानन्दाश्रुकलया शुद्ध्येत् भक्त्या विनाशयः वाग्गद्गता द्रवते यस्य चित्तं रुदत्यभीक्ष्णं हसति क्वचिच्च विलञ्ज उद्गायति नृत्यते च मद्भक्तियुक्तो भुवनं पुनाति यथाग्निना हेममलं जगाति मातं पुनः स्वं भजते च रूपम् आत्मा च कर्मानुशयं विधूय मद्भक्तियोगेन भजत्यतो मां यथा यथात्मा परिमृज्यते सौ मत्पुण्यगाथा श्रवणाभिधानैः तथा तथा पश्यति वस्तु सूक्ष्मं चक्षुर्यते वाञ्छनसम्प्रयुक्तम् विषयान् ध्यायतश्चित्तं विषयेषु विषज्यते मामनुस्मरतश्चित्तं मय्येव प्रविलीयते तस्मादसदपि ध्यानं यथा स्वप्नमनोरथं हित्वा मयि समाधत्स्व मनोमद्भावभावितं श्रीणां श्रीसङ्गिनां सङ्गं त्यक्त्वा दूरतात्मवान् क्षेमे विविक्त आसीनः चिन्तयेन्मामतन्त्रितः न तथास्य भवेत् क्लेशो बन्तश्चान्यप्रसङ्गतः योषित्सङ्गात् यथा पुंसो यथा तत्सङ्गिसङ्गतः उद्धव उवाच यथा त्वामरविन्दाक्ष यादृशं वा यदात्मकं ध्यायेन्मुमुक्षुरे तन्मे ध्यानं त्वं वक्तुमर्हसि श्री भगवानुवाच समाहासन आसीनः समकायो यथा सुखं हस्ता उत्सङ्गादाय स्वनासाग्र कृते क्षणः प्राणस्य शोधयेन्मार्गं पूरकुम्भकरेचकैः विपर्ययेनापि शनैः अभ्यसेन्निर्जितेन्द्रियः हृत्यविच्छिन्नम् ओङ्कारं घण्टानादं विसोर्नवत् प्राणेनोदीर्य तत्राथ पुनः संवेशयेत् स्वरम् एवं प्रणवसंयुक्तं प्राणमेव समप्यसेत् दशकृद्वस्त्रिशवनं मासादर्वाग्जितानिलः हृत्पुण्डरीकमन्तस्थम् ऊर्ध्वनालमधोमुखं ध्यात्व ऊर्ध्वमुखं मुन्निद्रम् अष्टपत्रं सकर्णिकं कर्णिकायां न्यसेत् सूर्य सोमाग्नीनुत्तरोत्तरं वह्नि मध्ये स्मरेत् रूपं ममैतत् ध्यानमङ्गलम् समं प्रशान्तं सुमुखं दीर्घचारु चतुर्भुजं सुचारु सुन्दरग्रीवं सुखपोलं शुचिस्मितं समानकर्णविन्यस्य स्फुरन्मकरकुण्डलं हेमाम्बरं घनश्यामं श्रीवत्स श्रीनिकेतनं शङ्खचक्रगदा पद्म वनमाला विभूषितम् नूपुरैर्विलसत्पादं कौस्तुभप्रभयायुधं द्युमत्किरीटकटक कटिसूत्राङ्गदायुधं सर्वाङ्गसुन्दरं हृद्यं प्रसादसुमुखे क्षणं सुकुमारम् अभिध्यायेत् सर्वाङ्गेषु मनोददत् समं प्रशान्तं सुमुखं दीर्घचारु चतुर्भुजं सुचारु सुन्दरग्रीवं सुखपोलं शुचिस्मितं समानकर्णविन्यस्य
स्फुरन्मकरकुण्डलं हेमाम्बरं घनश्यामं श्रीवत्स श्रीनिकेतनं शङ्खचक्रगदापद्म वनमाला विभूषितं नूपुरैर्विलसत्पादं कौस्तुभभ्रपयायुतं द्युमत्किरीटकटक कटिसूद्राङ्गदायुतं सर्वाङ्गसुन्दरं हृद्यं प्रसाद सुमुखीक्षणं सुकुमारम् अभिध्यायेत् सर्वाङ्गेषु मनोददत् इन्द्रियाणीन्द्रियार्थेभ्यो मनसा कृष्य तन्मनः बुद्ध्या सारथिनाधीरः प्रणयेन्मयि सर्वतः तत्सर्वव्यापकं चित्तम् आकृष्यैकत्र धारयेत् नान्यानि चिन्तयेत् भूयः सुस्मितं भावयेन्मुखं तत्र लब्धवतं चित्तम् आकृष्य व्योम्नि धारयेत् तच्च त्यक्त्वा मदारोः न किञ्चिदपि चिन्तयेत् एवं समाहितमतिः मामेवात्मानम् आत्मनि विचष्टे मयि सर्वात्मन् ज्योतिर्ज्योतिषि संयुतं ध्यानेन युक्तं सुतीव्रेण युज्यतो योगिनो मनः संयास्यति आशु निर्वाणं द्रव्य ज्ञानक्रिया भ्रमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. ஹரி ஸ்ரீமத் பாகவதம் ஏகாதச ஸ்கந்தத்தில், அதாவது 11வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம் பார்க்குறோம். இப்போது அழகான சித்திகளை பற்றிய ஒரு விளக்கம் பகவான் இடத்துல சித்திகளை பற்றி கேட்குற உத்தவர். அந்த அத்தியாயம் தான் இது. நம்ம எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு இல்லையா, அஷ்டமா சித்திகள் நம்ம நாராயணத்துலலாம் படித்தோம் இல்லையா, அதை அப்படியே அழகாக எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, பகவான் ஒருத்தன் ஒரு சாதகன் தன்னோட இந்திரியங்களெல்லாம் தான் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து இந்திரியங்களே பிராணனை மனதை, அதான் அகம் புத்தி சித்தமா அந்த அந்த கரணங்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய சித்தத்தை பகவான் மேலே என்னோட மேலே செலுத்தினன்னா எல்லாவித சித்திகளும் அவனுக்கு கிடைக்கும். சித்திகள் அவனிடத்துல நிற்கும், அவன் எதிரில். அதாவது என்னை எடுத்துக்கோன்னு லைனில் நிற்குங்கிறார். அதுதான் 15வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ பகவான் வாச்ச ஜிதேந்திரியஸ்ய யுக்தஸ்ய ஜிதஸ்வாசஸ்ய யோகினः மயி தாரயதச்சேத உபதிஷ்டந்தி சித்தயः. அது சித்திகளெல்லாம் நிற்குமா. இதை தான் நம்ம பட்டதிரி முதல்ல நாராயணத்தில் அஷ்டமா சித்திகளும் ஒரு பக்தனுடைய முன்னாடி நிற்கும்னுட்டு பக்தனுடைய பெருமையை சொல்லும்போது சொல்லியிருப்பார். இங்கே உத்தவர் கேட்குறார். உடனே அச்சுதா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குற, கயா தாரணையா காஸ்வித்து கதம் ஸ்வித்து சித்தி. அச்சுத கையா தாரணையா, அதாவது எப்படி இந்த சித்திகளெல்லாம் எப்படி அடையப்பெறுகின்றது. சித்தினா நான் கதிவா சித்தையோ ப்ரூஹி யோகினாம் சித்தையோ பவான்னு. இது எத்தனை சித்திகள் இருக்கின்றது, இதை பற்றி சிறிது சொல்லுங்கள் என்று யோகிகளுக்கு எப்படி நீங்கள் தானே சித்திகளை கொடுக்கின்றீர்கள், எப்படி எத்தனை விதமான சித்திகள் இருக்குது, இது எப்படி இருக்கின்றது, எப்படிப்பட்டதுன்னு அதனுடைய தன்மையை பற்றி கேட்கின்றார். அதுக்கு பகவான் ஸ்ரீ பகவான் வாச்ச பகவான் சொல்கிறார், தாரணா ரூபத்தில் தாரண யோகத்தில் இருக்கின்ற யோகிகளுக்கு 18 சித்தியும் வசப்பட்டுடுமா. 18 சித்தியும் அவருக்கு வசப்பட்டு விடும். அதில் 8 என்னையே பற்றி முக்கியமாக கொண்டவை. மீதி 10 சித்திகள் இருக்கே, அது சத்துவகுண வளர்ச்சியினாலே கிடைக்க பெற்றவை அப்படிங்கிறார். சித்தையோ அஷ்டாதச புரோக்தோ அஷ்டாதச 18 சித்திகள். அப்போ அந்த 8ல் சொல்லிட்டு இருக்கார் பகவான். அந்த என்னை சார்ந்தவை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, 8 என்னை முக்கியமாக வச்சுருக்கிறது. அனிமா மகிமா மூர்த்தோ லகிமா பிராப்திர் இந்திரியைஹி பிராகாமியம் சுததிருஷ்டேஷு சக்தி பிரேரணம் ஈஷிதா. அனிமா மகிமா லகிமாங்கிறது சரீரத்தை சம்பந்தப்பட்டவை. தான் விரும்பியதெல்லாம் அடையிறதுங்கிறது பிராப்தி சித்தி. அதுக்கப்புறம் இந்திரியங்களால் பார்க்கறது கேட்கறதுங்கிற விஷயங்களை அனுபவிக்கிறதுங்கிறது பிராகாமியம்.
அப்புறம் அதாவது சுத திருஷ்டேஷு பார்க்கறது கேட்கறது. அதுக்கப்புறம் தன்னுடைய சக்தி, அதாவது காரியங்கள்லாம் தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்வதற்கான பிராப்தி இருக்கிறது என்னன்னா ஈஷிதா. அதாவது எல்லாத்தையும் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல மாற்றுவது, அப்படிதான் எனக்கு சொல்லணும். ஈஷிதா அதாவது என்ன, ஈஷித்துவம்னு சொல்லுவா, நீங்க கேட்டிருப்பேன் கூட. இந்த அட்ராக்ட் பண்றது. அடுத்தது குணேஸ்வ சங்கோ வசிதா யத் காமஸ் ததவசியதி. வசிதா அடுத்தது என்ன தெரியுமா, இந்த மாதிரி வஸ்துக்களில் எல்லாமே ஒரு விருப்பம் இல்லாமல் இருப்பது. அப்புறம் தனக்கு விருப்பம் இருக்கிறத அதனுடைய எல்லை வரைக்கும் சென்று அதை அனுபவிப்பது 8வது சித்தி. அது சொல்றாரு, ஏதாமே சித்தியா சௌமிய சௌமிய. அவர் கூப்பிடுற உத்தவரை, சௌமிய நல்ல மனசை கொண்டவனே, சௌமியமானவனே, அஷ்டா உற்பத்திதா மதாக. அது உற்பத்திதா மதாக என்னிடத்தில் இயற்கையா இருக்கு இந்த 8 சித்திகளும் இல்லையா, அதை அவர் சொல்றாரு அழகா. அதுக்கப்புறம் இதுக்கும் மேல நிறைய சித்திகள் இருக்கு. இந்த சித்தி சொன்னால், இது படிக்கும்போது எனக்கும் ஒரு சின்ன ஒரு ஆசை, நப்பாசை இருந்தது. இந்த பசி, தாகம், கோபம் இல்லையா, காமம், குரோதம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது. அனூர்மியத்துவம் தேகே அஸ்மின்னு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் இருப்பது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், லக்ஷ்மி அம்மாளுடைய சரித்திரத்தில் நான் இதை சொன்னேன். அவள் நரசிம்மர் எதிர்க்க உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது எனக்கு பசி இருக்கக்கூடாது என்று தான் லக்ஷ்மி அம்மாள் கேட்டாள். கடைசி வரைக்கும் 101 வயசு வரைக்கும் அவள் நிறைய சமைச்சு போட்டா. எல்லா பண்டிகைகளும் அவ்வளோ அழகாக சமைச்சு போட்டு எல்லாருக்கும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாளே தவிர, அவள் ஒரு நாளைக்கு ஒரு பழம் கொஞ்சம் மோர் சாப்பிடுவா, அவ்வளோதான். அதாவது பசிக்காக இல்லை, சும்மா அது சாப்பிடணுமேங்கிறதுக்காக. அவள் கேட்டதே பகவான் இடத்துல எனக்கு பசி வேண்டாம் தான். அது எவ்வளவு நல்ல ஒரு நிலை இல்லையா. அப்போது பசி தாகம் இல்லாமல் இருப்பது. அது ஆஃப் பண்ணுது மெயின். அடுத்தது ரொம்ப தூர ஸ்ரவண தர்சனம். ரொம்ப தூரத்தில் இருக்க பொருளை பார்க்கறது, சப்தத்தை கேட்கறது, மனோஜவகம் மனம் வேகமாக மனம் போல செல்வது. அப்புறம் விரும்பிய ரூபத்தை எடுத்துக்கிறது, காம ரூபம், பரக்காய பிரவேசனம், இன்னொரு தேகத்துக்குள்ளே நுழையிறது. அப்புறம் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ மரணம் அடைவது. ஸ்வச்சந்த மிருத்யூர் தேவானாம் சக கிரீட்டானு தர்ஷனம். தேவர்கள் தேவமங்கள்லாம் கிரீட்டனம் பண்ணுறதை பார்ப்பது. யதா சங்கல்ப சம்சித்தீர் ஆக்ஞாம் பிரதிஹதா கதிஹி. இப்படி என்னுடைய, அதாவது தன்னுடைய ஆணைகளை மற்றவரிடத்தில் செலுத்தக்கூடிய, இங்கும் தங்கு தடையா இல்லாமல் நடத்து கொள்ளக்கூடிய சித்தி என்று 10 சித்திகள் இருக்கின்றன. 18 சித்தி சொன்னார் இல்லையா, 8 சித்தி முதல்ல சொல்லிட்டார், இப்போ 10 சித்தியை சொன்னார் பகவான். அப்போது 3 காலங்களையும் நடப்பதை தெரிந்து கொள்வது. அப்புறம் துவந்தத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறது, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா. துவந்தம்னா என்ன, சுகம் துக்கம் இல்லையா, அதெல்லாம் துவந்தம் தானே. இரவு பகலும் துவந்தம், ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது கூலாக இருக்கிறது அதுவும் துவந்தம். 1 to 1 ஒன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் துவந்தம்ங்கிறது. அப்போ மற்றவ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காளோ அதை தெரிஞ்சுக்கிறது. அதெல்லாம் நம்ம நினச்சாலே கஷ்டம்தான். அவ்வளோ தெரிஞ்சுட்டோன்னா நம்மளாம் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியுமா இல்லையா. அதுக்கப்புறம் நினச்சி எதையான பார்த்தோன்னா அதை அப்படியே ஸ்தம்பனம் பண்ணுறது. இப்போ அக்னி எரிஞ்சிட்டு அப்படி பார்த்தா அப்படியே எரியறது நிற்கிற மாதிரி, சுட்டெரிகின்ற சூரியனோ தண்ணீரோ விஷமோ எதுவாக இருந்தாலும் ஸ்தம்பிப்பது. இப்படி ஒரு சித்திகளை பற்றி சொல்லி கொண்டிருக்கின்றார் பகவான். எந்த சித்தி எப்படி செய்தால் எப்படி கிடைக்கின்றது, யோக தாரணையில் கிடைக்கின்ற சித்திகளோட பெயர்கள், அந்த ஆற்றல்கள்லாம் சொன்னேன். இனி எந்த தாரணையில் எந்த விதமான சித்தி கிடைக்கின்றது என்று சொல்ல போகின்றேன், கேள் அப்படின்னு சொல்லிட்டு, யயா தாரணையா யாசாத்து யதாவா சான் நிபோதமே என்று சொல்கின்றார். அடுத்து பகவான் சொல்றார், பூத சூக்ஷ்மாத்மனிமயி தன்மாத்திரம் தாரையேன் மனஹா. அதாவது தன்மாத்திரை என்னென்னா ரொம்ப நுண்ணிய ஃபார்ம் இல்லையா, ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு நுண்ணிய ஃபார்ம் தான் தன்மாத்திரைங்கிறோம். அதுவும் பகவான் சொல்கிறார், அது என்னுடைய ஸ்வரூபம் தான். பூத சூக்ஷ்மாத்மனிமயி தன்மாத்திரம் தாரையேன் மனஹ அனிமானவான் ஆப்னோதி
தன்மாத்ரோப சகோமா நம்ம அதாவது அந்த சூக்ஷ்ம 5 தன்மாத்திரைகள் சூக்ஷ்மத்தையே சுரூபமாக கொண்ட பகவான் என்னிடத்திலே மனதை தாரணை செய்து கொண்டிருப்பதனால் அனிமா சித்தி கிடைக்கின்றது. அடுத்து மகத் தத்துவ ரூபம். மகத் தத்துவ ரூபம் என்னிடத்தில் அதாவது விராட் ரூபியாக இருக்கின்ற பகவானிடத்திலே தன்னுடைய மனதை நிலைநிறுத்துபவனுக்கு மகிமா சக்தி கிடைக்கின்றது. அது 50 பூதங்களோட தன்மாத்திரைகளை மனதில் நிலைநிறுத்தினாலும் மகிமா சக்தி கிடைக்கின்றது. அடுத்து பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதில் பரமாணு ரூபத்தில் ஆகாசம் பரவி இருக்கு. நான் பரமாணுவாக இருக்கின்றேன், எல்லா இடங்களும் நிலைத்திருக்கின்றேன், நிறைந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட என்னிடத்தில் மனதை செலுத்துவதனாலே லகிமாயினும் சித்தி கிடைக்கின்றது. பரமானு மையே சித்தம் பூதானாமை ரஞ்சயன்னு கால சூக்ஷ்மார்த்ததாம் யோகி லகிமானவம் ஆப்னியாத்து. அடுத்து தாரயன் மையகம் தத்துவே அகம் மயி அகம் தத்துவே, என்னுடைய அகம் தத்துவத்தில் தாரணைய அந்த தத்துவத்தை சத்குண வடிவமான விகாரத்தினால் தோன்றுகின்றது மனம். மனோ வைகாரிக்கே அகிலம். அப்போ எல்லாவற்றையும் ஆட்டி படைப்பதான மனம் இல்லையா. இப்போ அகங்கிற தத்துவத்தினுடைய சாத்வீக விகாரத்துல தோன்றுகின்ற மனம் என்னுடைய ஸ்வரூபமான அகங்கார தத்துவத்துல மனதை நிலைநிறுத்துகின்ற யோகிக்கு பிராப்தி சித்தி கிடைக்கிறது. பிராப்தி சித்தின்னா என்ன? பிராப்தி அடையிறது, எது வேண்டுமோ அதை பிராப்தி அடையிறது. பிராப்தினாலே கிடைப்பதுன்னு அர்த்தம். அடுத்து பிறப்பே இல்லாத என்னிடத்துல மகத்தத்துவம் இருக்கு. அந்த மகத்தத்துவத்தினுடைய தான் சூத்திரம் ஆத்மா என்கின்ற விஷயம். அதாவது மகத் ஆத்மனியாக சூத்ரே தாரையன்மயி மானசம். அப்படி என்னிடத்துல மனசே சூத்ராத்மாவாக இருக்கின்ற என்னிடத்துல மயி மானசம் பிராகாமியம் கிடைக்கிறது. அப்படி அதை நிலைநிறுத்தினா பிராகாமியம்ங்கிற சித்தி கிடைக்கிறது. பிராகாமியம்னா என்ன? அதாவது நேரில் பார்த்து கேட்குற விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற ஆற்றல் தான் பிராகாமியம் இல்லையா. அப்போ பகவான் ஒன்றொன்றாக சொல்லி கொண்டு வருகின்றார். விஷ்ணு திரேதீஸ்வரே சித்தம் தாரயேத்து கால விக்கிரகே, எங்கும் வியாபித்திருக்கின்ற விஷ்ணு இல்லையா. நான் எங்கும் வியாபித்திருக்கின்ற விஷ்ணு, முக்குணத்துக்கும் அதிபதியாகிய நான், இந்த பிரம்மாண்டத்தையே அழிக்கின்ற சக்தியாக இருக்கின்ற காலனும் நானே, க்ஷேத்திரம் க்ஷேத்திரஞ்சன் என்கின்ற இரண்டையும் தூண்டுபவனும் நானே. விஷ்ணு திரையீஸ்வரே சித்தம் தாரயேத்தே கால விக்கிரகே ச ஈஷித்வம் ஆப்னோதி க்ஷேத்திர க்ஷேத்திரஞா சோதனம். சர்வ வியாபியான விஷ்ணுவிடத்திலே மனசை லைக்க வச்சா ஈஷித்வம் கிடைக்கும். எல்லாமே லாஜிக்கல் பாருங்க. ஈஷித்வம் என்ன? எல்லாத்துலேயும் பரபிரமமாக நினைத்து கொண்டு நாம் ஒரு சந்தோஷத்தோடு ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நம்மிடத்திலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஈஷித்வம் அது ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். நல்லதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஈஷித்வம் வரணும்னா முதல்ல பரபிரமத்தை எல்லாவற்றிலும் பார்க்க வேண்டும். அப்போ பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன லாஜிக்கலாக பார்த்தேன்லாம் பரபிரமத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது கோபமே இருக்காது யார் இடத்துலையும் இல்லையா. அடுத்து பகவான் என்ற சொல்லுக்கு பொருளாக நாராயண, அதாவது விராட் ரூபன் ஹிரண்யகர்பன் இல்லையா, எல்லாவற்றையும் தாண்டி காரண காரியமாக இருந்த 3 நிலைகளையும் தாண்டி 4வது நிலையான நாராயணனாக என்னிடத்திலே மனதை செலுத்துகின்ற யோகிக்கு வசித்துவம் கிடைக்கும். அதுதான் வசிதா, புலன்கள் பற்றில்லாமல் இருக்கிறது வசித்துவம் கிடைக்கும். அடுத்து ரொம்ப சுத்தமான மனசோட நிர்குண பிரம்மமாக என்னை பார்த்து என்னிடத்துல மனசை சிறப்படுத்தினா ரொம்ப பெரிய ஆனந்தத்தை அடையலாம். அந்த நிலை எல்லா விருப்பங்களையும், அந்த நிலையில விருப்பமே இருக்காது. அதாவது விருப்பத்துக்கு ஒரு எல்லை, காமாவசாயிதா, காமத்தினுடைய அவசானம் அது ஒரு சித்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும் இல்லையா. நிர்குணே பிரம்மணி மயிதாரையன்னு விஷதம் மனக பரமானந்தம் ஆப்னோதி எத்திர காமோ அவசியத்தே. அடுத்து சொல்றார், ஸ்வேத தீபத்துக்கு தலைவனான தூயவனான தர்மஸ்வரூபியான என்னிடத்துல சித்தத்தை நிலைநிறுத்துவான். பசி, தாகம், சோகம், மோகம், முதுமை, ஜரா, மரணம், அந்த ஜராமிருத்தியுல அதெல்லாம் விடுதலையை அடைந்து விடுவான். ஸ்வேத தீபவதோ சித்தம் சுத்தே தர்ம மயே மயி தாரயன் ஸ்வேததம் யாதி
சட்டூர்மிரஹிதோ நரஹ என்று சொல்கின்றார். அடுத்து எல்லா பிராணஸ்வரூபியாக இருக்கிறது யாரு? பகவானே தான், ஆகாஷாத்மா. இந்த வடிவத்தில் என்னை பார்த்து மனதை மைய ஆகாஷாத்மனி பிராணே மனசா கோஷமுத்வகன்னு என்னிடத்திலே மனதை செலுத்தும் போது அநாகத அந்த ஒலியில அப்படியே தியானம் செய்து கொண்டிருப்பவனுக்கு எல்லா ஆகாசத்தில் இருக்க பிராணி வர்க்கங்கள்ன்ற பல விதமான சப்தங்களும் கேட்கின்ற சித்தியை அடைகின்றார்கள். உங்களுக்கே தெரியும், நிறைய சித்தர்களுக்கு பிராணிகள் பறவைகள் பூஜனம் பண்றதெல்லாம் அவளுக்கு புரியும் இல்லையா? அது பாருங்க, ஒரு படியாக தான் அதெல்லாம் வர்றது. இட்ஸ் நாட் அ மேஜிக் இல்லையா? இது அப்படியே லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. எல்லாத்துலையும் பரபிரம்மத்தை பார்த்து கொண்டு ஒன்றொன்றாக ஒரு ரூபமாக பகவானை தியானம் செய்து தாரணையில கொண்டு வந்து தியானம் செய்யறச்சே சமாதி நிலையிலே அந்த சித்திகள் கிடைக்கின்றது. தன்னுடைய கண்களை சூரியனையும் சூரியன்ல கண்களையும் இணைத்து மனதுக்குள்ளேயே தியானம் பண்ணா ரொம்ப அருமையான நுட்பமான பார்வையை பெறுகின்றார். கண்ணால பார்க்கிற சக்தி. இது நல்லா யோசிச்சு பாருங்க. காலம்பரை எழுந்து இளம் சூரியனை பார்த்தால் கேட்ராக்ட் போஸ்ட்போன் பண்ணலாங்கிறா. எவ்வளவு நம்மளுடைய சயின்ஸ் எதுலேருந்து வந்திருக்கு பாருங்க. இதில் இருக்க சயின்ஸு அந்த சூரியனில் கண்களை பதித்து இருப்பது. அப்போ இங்கே என்ன சொல்கிறான், அந்த சூரியனை பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த 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 நிலையிலே உன்னால் எல்லாவற்றையுமே உலகம் முழுக்க பார்க்கின்ற சக்தி உனக்கு கிடைக்கும்ங்கிறார் பகவான். அடுத்து மனம் சரீரம் வாயுவோடு சேர்ந்து என்னை தியானிப்பவர்களுக்கு மனோஜவம். இந்த இடத்துல எவ்வளோ கரெக்டாக இருக்குது. மனோஜவம் மாறுத துல்லியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? மனதை விட அதிகமாக வேகத்திலே சஞ்சரிக்கின்ற சிறப்பான ஆற்றல். அப்போது அது அவ்வளோ ஒரு அருமையாக பகவான் சொல்லிட்டு வர மனதை உபாதானமாக வைத்துக்கொண்டு எந்தெந்த வடிவத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைவது அந்த 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 சித்தி கிடைத்து விடுகின்றது. அதாவது மனசை வைத்துக்கொண்டு ஒரு விரும்பிய இடத்துல விரும்பிய வடிவத்தை எடுத்துக்கொள்வது என்கின்ற சித்தி. அடுத்து பரகாயம் நம்ம படித்தோம் இல்லையா? இப்போ முதல்லயே அவர் 18 சொல்லிட்டார், இப்போ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? அடுத்தது காமரூபம். அது காமரூபம், வேண்டிய வடிவத்தை எடுப்பது. அடுத்தது என்ன? பரகாய பிரவேசனம். இன்னொரு உடல்ல கூடு விட்டு கூடு பாய்வதுன்னு சொல்கிறா பாருங்க, சித்தர்கள் செய்கின்றார்கள் அப்படின்லாம். அப்போது அந்த உடலில் இருக்கிறதா, அதாவது தான் அந்த உடலில் இருக்கிறதா சிந்தித்து கொண்டு பிராணன் சூக்ஷ்ம ரூபமாக வெளியில் இருக்கும் வாயுவோடு சேர்ந்து ஒரு மலர்லேருந்து இன்னொரு மலருக்கு எப்படி வண்டு தாவுமோ அதை போல் தன் சரீரத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்கு பிரவேசிக்கிறது. கூடு விட்டு கூடு பாய்தல்னு சொல்லணும். அதுதான் பரகாய பிரவேசம், அந்த சித்தி. அடுத்து தனக்கு எப்போ மரணம் வேணுங்கிறத தானே நினைத்து கொண்டு முடிக்கிறது. ஸ்வச்சந்தம் மிருத்யோ. அதுக்கு என்ன பண்ணுவான்னா, அவள் இந்த குதிகாலால் மலத்வாரத்தை மூடிண்டு பிராணன் அப்படியே மேலே எழுப்புறா. ஹிருதயம், மார்பு, கழுத்து, தலை அப்படி வரிசையாக போய் பிரம்மரந்திரம் இருக்கு இல்லையா? உச்சந்தலையில் அது வழியாக வெளியே ஏறுவது பிரம்மரந்த வழி. அதுதான் அது 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 ஸ்வச்சந்த மிருத்யோ. அடுத்து எல்லா இடத்துக்கும் போய் விளையாடிக்கலாம். தேவலோகம் மேலோகம்லாம் போய்கிட்டு விளையாடணும், எல்லாம் பார்க்கணும், தேவஸ்திரிகள் தேவரெல்லாம் பார்க்கணுன்னா என்னுடைய சாத்விக ரூபத்தை தியானம் செய்தால் தேவ மகளிரோடு விமானத்தில் ஏறி எல்லார்கிட்டையும் அவளே இங்கே வந்துடுவாங்கிறா. எங்கே இருக்காளோ அங்கே அழிச்சுன்னு போவா அப்படிங்கிற. அதுதான் அவர் சொல்கிறார், தேவானாம் சக கிரீடானு தர்சனம், அந்த சித்தி. அடுத்து சத்திய சங்கல்ப மூர்த்தியான பகவானிடத்துல சித்தத்தை நிறுத்திண்டா யோகியினுடைய எண்ணங்கள் எல்லாம் மெய்யாகின்றது. அது சங்கல்ப சித்தி. இதுதான் முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கோங்க, அது நிறைவேறுங்கிறது. சத்திய சங்கல்ப மூர்த்தியான பகவானே தாரணையில் நிறுத்தி கொண்டு நாம் தியானம் செய்து கொண்டு எதையுமே சங்கல்பம் பண்ணுறது நிச்சயமாக அது வெற்றிகரமாக முடியும். அடுத்து ஈஷித்துவம் வசித்துவம் ரெண்டுமே எனக்கு இயல்பாக இருக்கிறது. அதில் என்னுடைய ஆணையை மீறி எதுவும் நடக்காது. எல்லோரும் என் ஆதிக்கத்துக்கு பணிந்து தான் இருக்கின்றார்கள். என்னை தியானிப்பவர்களுடைய ஆணைகளை யாருமே மீற மாட்டார்கள். எவ்வளோ அருமையாக இருக்கு இல்லையா? மத்பக்தியா சுத்த சத்வசிய யோகினோ தாரணாவிதக. என்னிடத்துல அத்தியந்த பக்தியோடு அமலமான ஒரு சித்த சுத்தியோடு தாரணையில் வைத்திருப்பவனுக்கு பிறப்பு இறப்பு அந்த அறிவுக்கு புலப்படாத விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுமா. 3 காலமும் விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து
நீரில் வாழ்கின்ற பிராணிகளோட உடலுக்கு நீர்னால் அழிவு இல்லாதது போல என்னிடத்துல சித்தத்தை கொண்டவர்களுக்கு உடல் யோகமயமாக ஆறிடும். அதை போய் நெருப்பாலேயோ தண்ணீராலேயோ அழிக்க முடியாது. அடுத்து சொல்கிறார், ஸ்ரீவத்சம் சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகிய பகவான் குடை விசிறி ரேகைகளோட கூடிய என்னுடைய அவதாரங்களை தியானிப்பவர்களுக்கு யாராலும் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. பவேத் பராஜிதா மத் விபூதீர் அபியபித்யாயன்னு ஸ்ரீவத்சஸ்திர விபூஷிதாக துவஜாத பத்ர வியஜனைஹி சபவேத பராஜிதா. யோகதாரணியினால இந்த மாதிரி உபாசனம் பண்ணுறவர்களுக்கு சாதகனோட எதிரில் சித்திகள் எல்லாம் நின்றுடும், லைனாக நின்றுடும், என்ன எடுத்துக்கோன்னு. ஆனால் அப்படி சாதகன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனுக்கு எந்த சித்தி கிடைக்காதுன்னா இல்லை, எல்லாமே கிடைச்சோம். ஆனால் அவனுக்கு அதில் பெரிய விருப்பம் இருக்காது. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். இது கிடைச்சா தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணுமே, அப்போது லாஜிக்கலா யாருக்கானாலும் தோணும். அப்போது பகவான் சொல்கிறார், யோகிகள் எல்லாம் என்கிட்டயே ஒன்றி போயிருக்கிறதுனால இந்த சித்தி அடைந்துட்டேன்னா பகவானிடத்தில் போய் சேர முடியாது, அதுக்கு காலதாமதம் ஆயிடும்னுட்டு அவள் அதில் இன்ட்ரெஸ்டே எடுத்துக்க மாட்டாளாம். எத்தனை சித்தி எத்தனை யோகத்தினால் எத்தனை கிடைத்தாலும் பகவான் கிடைக்க மாட்டாருங்கிறதுனால அவர்கள் எல்லாம் பகவான் மட்டுமே அவர்களுக்கு பிராப்தியாகணும்னு நினச்சிட்டு இருப்பாளாம். யோகம் சாங்கியம் தர்மம் எல்லா சித்திக்கும் நானே காரணமாக இருக்கின்றேன் என்பது, நானே அதற்கு தலைவனாகவும் இருக்கின்றேன். சர்வாசாமபி சித்தீனாம் ஹேதுஹோ பதிரகம் பிரபு அகம் யோகஸ்ய சாங்கியஸ்ய தர்மஸ்ய பிரம்மவாதினாம் என்கின்றார் பகவான். கடைசியாக 36 ஸ்லோகத்தில் முடிக்கிறார். அகம் ஆத்மா அந்தரோ பாஹ்யோ அனாவிருதக சர்வதேகினாம். நான் தான் உள்ளே இருக்கேன், வெளியிலையும் இருக்கேன், எந்த வஸ்துவினாலும் மறைக்கப்பட முடியாதவனாக இருக்கின்றேன். யதா பூதானி பூதேஷு பகிரந்தக ஸ்வயம் ததா. நானே உள்ளும் புறவுமாக எல்லா பிராணிகளிடத்தும் பஞ்சபூதங்களிடத்திலும் எங்கும் நானே வியாபித்திருக்கின்றேன் என்று அழகாக சொல்லி முடிக்கிறார் இந்த 11வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம். ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ. अथ 15ोऽध्यायः. श्रीभगवानुवाच जितेन्द्रियस्य युक्तस्य जितश्वासस्य योगिनः मयि धारयतश्चेत उपतिष्ठन्ति सिद्धयः. उद्धव उवाच कया धारणया का स्वेत् कथं स्वेत् सिद्धिरच्युत कति वा सिद्धयो ब्रूहि योगिनां सिद्धितो भवान्. श्री भगवानुवाच सिद्धयोष्टादश प्रोक्ता धारणायोगपारकैः दासामष्टौ मत्प्रधाना दशैव गुणहेतवः अनिमा महिमा मूर्तेः लघिमा प्राप्तिरिन्दिरैः प्राकाम्यं श्रुतदृष्टेषु शक्तिप्रेरणम् ईशिता गुणेष्वसङ्गो वशिता यत्कामस्तदवस्यति एतामे सिद्धयः सौम्य अष्टावौत्पत्तिकामताः अनूर्मीमत्वं देहेऽस्मिन् दूरश्रवणदर्शनं मनोजवः कामरूपं परकायप्रवेशनं स्वच्छन्दं मृत्युर्देवानां सह क्रीडानुदर्शनं यथा सङ्कल्पसंसिद्धिः आज्ञाप्रतीहता गतिः त्रिकालज्ञत्वम् अद्वन्द्वं परचित्यात्यभिज्ञता अग्नि अर्गाम्बुविषादीनां प्रतिष्ठाम्भो पराजयः एताश्चोदेशतः प्रोक्ता योगधारणसिद्धयः यया धारणया या स्यात् यथा वा स्यान्निबोध मे भूतसूक्ष्मात्मनि मयि तन्मात्रं धारयेन्मनः अनिमानमवाप्नोति तन्मात्रोपासको मम महत्यात्मन्मयि परे यथा संस्थं मनो ददत् महिमानम् अवाप्नोति भूतानां च पृथक् पृथक् परमाणु मयि चित्तं भूतानां मयि रञ्जयन् कालसूक्ष्मार्थतां योगी लघिमानम् अवाप्नुयात्
धारयन्मह्यहं तत्त्वे मनोवैकारिके किलं सर्वेन्द्रियाणाम् आत्मत्वं प्राप्तिं प्राप्नोति मन्मनाः महत्यात्मनि यः सूत्रे धारयेन्मयि मानसं प्राकाम्यं पारमेष्ट्यं मे विन्दते व्यक्तजन्मनः विष्णौ त्र्यधीश्वरे चित्तं धारयेत् कालविग्रहे स ईशित्वम् अवाप्नोति क्षेत्रज्ञचोदनाम् नारायणे दूतुर्याज्ञे भगवत् सप्तशक्तिते मनोमय्या ददद्योगी मद्धर्मा वसितामियात् निर्गुणे ब्रह्मणे मयि धारयन् विशदं मनः परमानन्दमाप्नोति यत्र कामो वसीयते श्वेतद्वीपपतौ चित्तं शुद्धे धर्ममये मयि धारयन् श्वेततां ज्ञाति षडूर्मिरहितो नरः मय्याकाशात्मनि प्राणे मनसा घोषमुत्वहन् तत्रोपलब्धा भूतानां हंसो वाचः शृणोद्यसौ चक्षुस्त्वष्टरि संयोज्य त्वष्टारमपि चक्षुषि मां तत्र मनसा ध्यायन् विश्वं पश्यति सूक्ष्मदृक् मनोमयी सुसंयोज्य देहं तदनुवायुना मद्धारणानुभावेन तत्रात्मा यत्र वै मनः यदा मन उपादाय यत् रूपं बुभूषति तद्भवेन्मनोरूपं मद्योग बलमाश्रयः परकायं विशन् सिद्ध आत्मानं तत्र भावयेत् पिण्डं हित्वा विशेत् प्राणो वायुभूतः षडङ्ग्रिवत् पार्ष्ण्यापीड्यगुदं प्राणं हृदुरकण्डमूर्धसु आरोप्य ब्रह्मरन्ध्रेण ब्रह्मणित्वोत्सृजेत्तनुं विहरिष्यन् सुराक्रीडे मत्सं सत्वं विभावयेत् विमानेनोपतिष्ठन्ति सत्त्ववृत्तिः सुरस्त्रियः यथा सङ्कल्पयेत् बुद्ध्या यदा वा मत्परः पुमान् मयि सत्ये मनो युज्यन् तथा तत्समुपाश्नुते यो वै मद्भावमापन्न ईशितुर्वशितुः पुमान् कुतश्चिन्न विहन्येत तस्य चाज्ञायता मम मद्भक्त्या शुद्धसत्त्वस्य योगिनो धारणाविदः तस्य त्रैकालिकी बुद्धिः जन्म मृत्युपबृंहिता अज्ञादिभिर्न हन्येत मुनेर्योगमयं वपुः मद्योगश्रान्तचित्तस्य यादसामुदकं यथा मद्विभूतिः अभिध्यायन् श्रीवत्सहस्रविभूषिताः त्वज्जातपत्रव्यजनैः स भवेत् अपराजितः मद्विभूतिः अभिध्यायन् श्रीवत्सहस्रविभूषिताः त्वजादपत्रव्यजनैः स भवेत् अपराजितः उपासकस्य मामेवं योगधारणया मुनेः सिद्धयः पूर्वकथिता उपतिष्ठन्ति अशेषतः चितेन्द्रियस्य दान्तस्य जितश्वासात्मनो मुनेः मद्धारणां धारयतः का सा सिद्धिः सुदुर्लभा अंतरायान् वदन्येता युज्यतो योगमुत्तमं मया सम्पद्यमानस्य कालक्षपणहेतवः जन्म औषित तपोमन्त्रैः यावतीरिह सिद्धयः योगेनाप्नोति ताः सर्वा नान्यैर्योगगतिं व्रजेत् सर्वासामपि सिद्धीनां हेतुः पतिरहं प्रभुः अहं योगस्य सांख्यस्य धर्मस्य ब्रह्मवादिनाम् अहमात्मान्तरो बाह्यो अनावृतः सर्वदेहिनां यथा भूतानि भूतेषु बहिरन्तः स्वयं तथा श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय।